நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பி சிரங்கன். வள்ளலாருடைய சத்திய வார்த்தையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நமது தெய்வம் அருட்பெருஞ்சோதி தெய்வம். நமது தெய்வத்தினுடைய புகழையும் பெருமையும் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். காட்சி கழிப்பு என்ற ஒரு தலைப்பிலே நம் வள்ளல் பெருமான், நம் இறைவனானவர் எல்லா உயிர்களையும் தன்னுயிராக பார்க்க சொல்கின்றார். கொலை புலையை தவிர்க்க சொல்கின்றார். இந்த கொலை புலையை தவிர்த்தவர்களே உறவாக கருதுகிறார். அது ஒரு சிறு கவிதையாக நம் வள்ளல் பெருமான் நம் இறைவனுடைய பெருமையை சொல்கிறார். உள்ளானை கதவு திறந்து உள்ளே காண உளவெனக்கே உரைத்தானை, உணரார் பாட்டை கொல்லானை, என் பாட்டை குறிக்கொண்டானை, கொல்லாமை விரதமென கொண்டார் தம்மை தள்ளானை. யார் ஒருவர் கொல்லாமை என்கின்ற ஒரு விரதத்தை கடைபிடிப்பார்களோ அவர்களை தள்ள மாட்டாராம், வேண்டாம் என்று தள்ள மாட்டாராம், அவர்களை உறவெனக் கொள்வாராம். கொலை உலையை தள்ளாரை தழுவானை. யார் ஒருவர் ஒரு உயிரை கொன்று அன்றாட மாமிசம் இறைச்சி கறி உண்கின்றார்களோ, ஒரு உயிரை கொன்று அந்த உயிரினுடைய கறியை யார் தின்கின்றார்களோ அவர்களை தழுவானை. எந்த காலத்திலும் இறைவனானவர் அவர்கள் மீது கருணை காட்ட மாட்டார், அன்பு கொள்ள மாட்டார், என்று உறவாக கொள்ள மாட்டார் என்று நம் வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். யான் புரிந்த தவறு நோக்கி எல்லானை இடர் தவிர்த்து இங்கு என்னை ஆண்ட எம்மானை கண்டு கழித்திருக்கின்றேனே என்று கவிதை புனைந்துள்ளார். அதனால் நாம் கொலை புலையை தவிர்க்க வேண்டும். கொலை புலையை கொல்லா விரதம் என நாம் கடைபிடிக்க வேண்டும். நம் இறைவனுடைய அருளை அடைவதற்கு இவைகளை நாம் படிக்க வேண்டும். ஒழுக்கத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். காட்சி கழிப்பு என்ற தலைப்பிலே உள்ள அந்த பாடல் கவிதைகளை நீங்களும் படித்து நம் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. வள்ளல் மலரடியே போற்றி.